Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video class 12th NCERT Maths chapter 13 probability exercise 13.2 ஓட introduction வந்து பார்க்க போறோம். Multiplication theorem on probability. So எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போன எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் தியரி ஆன் ப்ராபபிலிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஈவெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஈவெண்ட் இ அண்ட் ஈவெண்ட் எஃப். ஸோ அதாவது ஈவெண்ட் இ given that f has occurred அப்படின்னா நம்ம எப்படி வந்து denote பண்ணுவோம்? அதாவது conditional probability of event E given that f has already occurred. ஸோ அதாவது P of E given F அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். P of E intersection F by P of F. And P of F வந்து not equal to 0. ஸோ இந்த ரிசல்ட் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இது. இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா P of E intersection F is equal to the cross multiply பண்ணி எடுத்துட்டு போறேன். P of E given F into P of F அப்படின்னு வந்து நான் எழுதலாம். அதே மாதிரியே probability of F given E இருந்துச்சு அப்படின்னா probability of F intersection E by P of E ன்னு வந்து வரும். And P of E not equal to 0. இங்க P of F given E is equal to என்னது? P of F intersection E நாலும் ஒன்று தான், E intersection F நாலும் ஒன்று தான், P of E வந்துடும். அண்ட் இப்போ நம்மளுக்கு P of E intersection F வேணும் அப்படின்னா P of E intersection F is equal to P of F given E into P of E அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இதுலேருந்து P of E intersection F is equal to P of E into P of F given E. அதே மாதிரி P of F into P of E given F. அண்ட் இங்கே வந்து P of Eயும் P of Fவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னது மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து அதே மாதிரி இன்னொன்று P of E intersection F இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா P of EF அப்படின்னும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி எழுதலான்ட்டு அண்ட் சம்ஸ் சால்வ் பண்ணும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் 8 வந்து பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ரெண்டு ஈவெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுதான் வந்து ரிசல்ட் யூஸ் பண்ண வேண்டியது. எக்ஸாம்பிள் 8ல் an urn contains 10 black and 5 white balls. 2 balls are drawn from the urn, one after the other without replacement. ஸோ இங்கே வந்து without replacement அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் drawn balls are black அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏர்னில் 10 black balls இருக்குது அண்ட் 5 white balls வந்து இருக்குது. ரெண்டு பாலை வந்து அந்த ஏர்ன்லேருந்து வந்து எடுக்கிறாங்க. அண்ட் ஒன் ஆஃப்டர் த அதர் ஃபஸ்ட்டு ஒரு பாலை பிக் பண்ணுறாங்க, திருப்பியுமே அடுத்தது இன்னொரு பாலை வந்து எடுக்கிறாங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பாலை எடுத்துட்டு அதை திருப்பியும் போடலை, ரீப்ளேஸ் பண்ணலை.
அதை அப்படியே அதாவது வேற பாலை ரீப்ளேஸ் பண்ணலை, அந்த பால் எடுத்து தனியாக வச்சிடுறாங்க அண்ட் திருப்பியும் இன்னொரு பாலை வந்து எடுக்கிறாங்க. அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் ட்ரான் பால்ஸ் ஆர் பிளாக்? எடுத்த ரெண்டு பாலுமே பிளாக் பால் அப்படின்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து வந்து என்னது? ஈவெண்ட் that first ball drawn is black. And F வந்து என்னது? அதுவுமே வந்து event the second ball drawn is black. இதுதான் வந்து eventன்னு எடுத்துக்க போறோம். ஸோ வந்து என்னது? event that first ball drawn is black. And F வந்து it is also an event that second ball also black. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? we need to find P of E intersection F. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் ட்ரான் பால்ஸ் ஆர் பிளாக்? எடுத்த ரெண்டு பாலுமே வந்து பிளாக். அப்போ P of E intersection F or P of EF. இது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போதான். இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு P of E. ஸோ P of E வந்து என்னது? ஃபஸ்ட்டு பால் இஸ் பிளாக். So probability of first drawn ball is black. And this is எவ்வளோ black balls எத்தனை இருக்கு? 10 இருக்கு. ஸோ 10 டோட்டல் வந்து என்னது? சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னது? N of S. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் equal to 10 black balls plus 5 white balls, which is 50. ஸோ N of S வந்து 50. ஸோ அப்போனா 10/15 வந்து வரும். அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈவெண்ட் வந்து அக்கர் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு அப்புறமா வந்து என்ன இருக்கு? அவங்க வந்து திருப்பியும் ரெண்டாவது பால் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே ஒரு பாலை எடுத்துட்டாங்க. அப்போனா 10 பிளாக் பால்ஸ்ல இருந்து என்னவாயிருக்கும்? 9 பிளாக் பால்ஸாக வந்து அது மாறி இருக்கும். அண்ட் அதே மாதிரியே அண்ட் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ இருந்தது? டோட்டல் பால்ஸ் வந்து 15 இருந்தது. அது வந்து நம்மளுக்கு 14 வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே அடுத்தது என்ன எழுதுவோம்? இது செகண்ட் ஒன் P of F. ஸோ செகண்ட் வந்து நம்ம என்ன எழுதுவோம்? P of F given E. அதான் வந்து நம்ம எழுத போகிறோம். P of F. ஏன் வந்து P of F given E எழுதுகிறோம்? நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது P of E intersection F. E intersection Fக்கு என்ன ஃபார்முலான்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? P of E into P of F given E வந்து வேணும். அதனால அதை யூஸ் பண்ணோம். P of F given Eனா செகண்ட் பால் drawn is also black. அப்போது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அவங்க பால் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அது என்னவாயிடும்? பிளாக் பால் 10 பால்லேருந்து 9 பாலாக வந்து ஆகிடும். ஸோ இட் வில் பி 9. அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் 15 இருக்குது. 15ல் இருந்து ஒரு பால் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி 14. ஸோ 9/14 தான் வந்து P of F given E. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது P of E intersection F, which is equal to P of E into P of F given E. ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? P of E வந்து 10/15 into 9/14. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 3 5 times. 5 1 time, 5 2s are 2 1 time. இது வந்து 2 7 times. ஸோ இட் வில் பி 3/7. ஸோ இதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து 2 ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இதே வந்து மோர் தேன் 2 ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து பார்ப்போம். இஃப் more than 2 events, அதாவது if E, F and G are 3 events of sample space.
அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன இருக்கும் ஆக்சுவலி, பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி. இப்போ 2 ஈவெண்ட் இருக்கும் போது ஈஸியாக வந்து இந்த மாதிரி எழுதிட்டோம். இதை மாதிரி இதே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும் போதும் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே 11th சம்மில் 3rd சப்டிவிஷன்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி 3 ஈவெண்ட்ஸ் இருக்க மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த P of E intersection F intersection G வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து E ஈவெண்ட் இருக்கா, ஸோ P of Eன்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது என்னது, மல்டிப்ளிகேஷன். ஸோ டாட் வச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணணும், இது 2 ஈவெண்ட்டும் இருக்கா, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எஃப் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ P ஆஃப் எஃப் இதுக்கு முன்பக்கம் பார்க்கணும், P ஆஃப் எஃப் கிவன் இ வந்துடும் டாட். அடுத்தது வந்து என்ன இருக்குது, P ஆஃப் ஜி. அப்போது P ஆஃப் ஜி என்ன இருக்குது, இதுக்கு முன்பக்கம் ஜிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஈயும் இன்டர்செக்ஷன் எஃப்பும் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போது இ இன்டர்செக்ஷன் எஃப். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து P ஆஃப் இ எழுதியாச்சு. அடுத்தது P ஆஃப் எஃப் கிவன் எஃப்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து இ இருக்குது, அதனால் இ. அடுத்தது ஜி எழுதியிருக்கேன், P ஆஃப் ஜி அண்ட் ஜிக்கு ஃப்ரண்ட்டில் இ இன்டர்செக்ஷன் எஃப் இருக்குது, இ இன்டர்செக்ஷன் எஃப்பை வந்து போட்டுட்டு இதே மாதிரி 4 ஆர் மோர் ஈவெண்ட்ஸ்க்கும் வந்து எழுதலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஃபார் மோர் தேன் 2 ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம இதை மாதிரி வந்து எழுதி இதை வந்து நீங்கள் என்ன, இது வந்து ஜென்ரலாக ஈவெண்ட் இஎஃப்ஜி அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இந்த 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 பேட்டர்னை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இ, பி ஆஃப் இ, அடுத்தது பி ஆஃப் எஃப் போட்டுட்டு கிவன் இன்னு வந்து எழுதணும். அடுத்தது பி ஆஃப் ஜி போடணும், கிவன் இ இன்டர்செக்ஷன் எஃப்னு வந்து போடணும். இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சம்மோ அக்கார்டிங்லி அதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9. இப்போ எக்ஸாம்பிள் 9 வந்து பார்க்கலாம். 3 cards are drawn successively without replacement from a pack of 52 well shuffled cards. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு 52 கார்ட்ஸ் வந்து இருக்குது, அதுலேருந்து 3 கார்டை வந்து சக்ஸசிவ்லி எடுக்கிறாங்க. அதாவது ஒன்று எடுத்துட்டு திருப்பியும் ரெண்டாவது திருப்பியும் மூணாவது வந்து எடுக்கிறாங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், ரீப்ளேஸ் பண்ணலை. What is the probability that first 2 cards are king? So first 2 cards வந்து king and the third card is an ace card அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, the card drawn is a king card, அதுதான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கே வந்து என்னது, event that the card drawn is king card. சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி த ஃபஸ்ட்டு 2 cards ஆர் கிங் அண்ட் தேர்ட் கார்டு இஸ் அன் ஏஸ். ஸோ அப்போனா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் கே இன்டர்செக்ஷன் ஏ. நான் ஏ அப்படின்றது ஈவெண்ட் ஆஃப் தட் த கார்ட் ட்ரான் இஸ் ஏஸ், அதான் எடுத்துக்க போகிறேன். ஈவெண்ட் that the card drawn is ace. அப்பனா K intersection A intersection A இதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து P ஆஃப், இப்போ வந்து இது எப்படி எழுதலாம், P ஆஃப் K இன்டர்செக்ஷன் கே இன்டர்செக்ஷன் ஏ. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை வந்து எழுதிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொல்லி கொடுத்தல அந்த பேட்டர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பி ஆஃப் கே போட்டுட்டோம், அடுத்தது இந்த கே. ஸோ பி ஆஃப் கே போட்டாச்சு, கிவன் கே வந்துடும். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன், இங்கே என்ன இருக்குது, கே இன்டர்செக்ஷன் கே. ஸோ கே இன்டர்செக்ஷன் கே, இது இப்படி போட்டாலும் ஒன்று தான், கே இன்டர்செக்ஷன் கேன்னு போட்டாலும் ஒன்று தான். உங்களுக்கு இது மாதிரி எழுதுனா உங்களுக்கு தெரியலன்னா கே இன்டர்செக்ஷன் கேன்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு பி ஆஃப் கே கண்டுபிடிக்கணும், கே கிவன் கே கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ கிவன் கே இன்டர்செக்ஷன் கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பி ஆஃப்
கே. பி ஆஃப் கே வந்து என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் த கார்ட் ட்ரான் இஸ் அ கிங் கார்ட். ஸோ அப்போனா மொத்தம் வந்து 52 கார்ட்ஸு. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து என்னது? 52. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 52. மொத்த கிங் கார்டு வந்து எத்தனை இருக்கு? 4 கிங் கார்டு வந்து இருக்கு. ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன வரும்? ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 4. அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 52. ஸோ 4/52 வந்து வந்துடும். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் கே இன்டர்செக்ஷன் கே. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் கே கிவன் கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு கிங், நான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டேக்கிங் அ கிங் கார்டு அண்ட் கிவன் தட் ஆல்ரெடி ஒன் கிங் கார்டு இஸ் டேக்கன். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு கிங் கார்டு வந்து எடுத்துட்டேன். அப்போனா என்ன ஆகிடும்? எனக்கு 4 கார்ட்ஸ் கிங் இருந்தது, ஒன்று எடுத்துட்டனால எனக்கு வந்து 3 மாறிடும் அது. அண்ட் 52 கார்ட்ஸ் வந்து டோட்டலாக இருந்தது, ஒன்று எடுத்துட்டனால 51 வந்து ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இது கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் கே இன்டர்செக்ஷன் கே. அப்படின்னா என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஏஸ் கார்டு அண்ட் கிவன் தட் இதை வந்து எடுத்தது ரெண்டுமே கிங் கார்டு அப்படின்றது தான் வந்து இங்கே ப்ராபபிலிட்டி. அப்போனா ஏஸ் கார்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? எனக்கு ஏஸ் கார்ட்ஸ் இருந்தது வந்து 4 ஏஸ் கார்ட்ஸ் இருக்கும் அந்த 52ல். ஸோ 4 போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி நான் 2 கிங் கார்டை எடுத்துட்டேன். அப்போனா எனக்கு என்ன ஆகிடும்? 52ன்றது 51 ஆச்சு. செகண்ட் கார்டை எடுக்கும் போது 51 அப்படின்றது 50 வந்து மாறிடும். ஸோ அப்போது எனக்கு இங்கே 4/50 அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். இப்போ எனக்கு 3மே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்களே வந்து அஸ்யூம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணுங்க. So probability of K intersection A is P of K வந்து 4/52 into 3/51 into 4/50. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து 2 2s are and இங்கே வந்து 225 times. ஸோ இது வந்து 2 2s are and இங்கே வந்து நம்மளுக்கு 2 2s are and இங்கே 2 6 times. 2 1 time and இது வந்து 2 13 times. இது 3 1 time and இங்கே வந்து இது 3 1 time and ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 2 வரும் and 2 7 times. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே நியூமரேட்டரில் வந்து என்ன இருக்குது? 2/13 into 17 into 25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2/5525 வந்து அண்ட் இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 9. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்கலாம். இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இ அண்ட் எஃப் வந்து 2 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சச் தட் the probability of occurrence of one of them is not affected by the occurrence of the other. அதாவது ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுனால அது வந்து இன்னொரு ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இயும் எஃப்பும் 2 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். சச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தெம், அதாவது ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுது, அந்த ஈவெண்ட்னால இன்னொரு ஈவெண்ட் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன். இது புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம வந்து கார்ட்ஸே வந்து எடுத்துக்கிறோம். 52 கார்ட்ஸில். ஸோ அதுவே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 52 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் பிளேயிங் கார்ட்ஸ். அடுத்தது வந்து என்னன்னா இ வந்து ஒரு ஈவெண்ட் தட் டினோட்ஸ் கார்டு ட்ரான் இஸ் ஸ்பேட் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போ பி ஆஃப் இ வந்து எனக்கு என்ன வரும்?
பி ஆஃப் இ வந்து ஸ்பேட் எத்தனை இருக்கு 52 கார்ட்ஸ்ல 13 கார்ட்ஸ் வந்து ஸ்பேடா வந்து இருக்கும். ஸோ 13/52 அப்படின்னு வந்து இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணும் போது எனக்கு 1/4ன்னு வந்து கிடைக்கும். அடுத்தது எஃப் அப்படின்றது வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா கார்ட் ட்ரான் இஸ் ஏஸ் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏஸ் கார்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குது? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வந்து என்னது? ஏஸ் கார்ட்ஸ் வந்து எத்தனை? 4/n of s வந்து 52. ஸோ விச் இஸ் 1/13. ஸோ இப்போ வந்து பி ஆஃப் எஃப்பும் தெரியும், பி ஆஃப் இயும் வந்து எனக்கு தெரியும். இப்போ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பண்ணுறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இது வந்து நம்ம கண்டுபிடிப்போம். போன எக்ஸசைஸில் நம்ம இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எடுக்கக்கூடிய கார்டு ஸ்பேடாகவும் ஏஸாகவும் இருக்கணும், அது வந்து ஸ்பேட் கார்டாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன எனக்கு ஃபேவரபிள் அவுட்கம்மாக இருக்கும்? அதாவது ஸ்பேடில் ஒரே ஒரு ஏஸ் கார்டு தான் வந்து இருக்கும். ஸோ 1/, மொத்தமாக எத்தனை கார்டு, அதாவது நம்மளுக்கு டோட்டல் எத்தனை கார்டு? 52. ஸோ இதான் வந்து பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? பி ஆஃப் இ கிவன் எஃப் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபார்முலா வந்து பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை பி ஆஃப் எஃப். இதுதான் வந்து ஃபார்முலா. அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்னது? 1/52. பி ஆஃப் எஃப் வந்து என்னது? 1/30. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். 1/52 இன்ட்டு 13/1. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா 13 1 டைம் அண்ட் இது வந்து 4 டைம்ஸ். ஸோ 1/4ன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ பி ஆஃப் இ வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 1/4. பி ஆஃப் இ வந்து என்னது? 1/4 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? பி ஆஃப் இ கிவன் எஃப். ஸோ அப்போ வந்து இது ரெண்டுமே சேமாக இருக்கா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எஃப் ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இ வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்றத நான் சொல்லலாம். இதையே நீங்கள் வந்து திருப்பியும் பி ஆஃப் எஃப் கிவன் இன்னு போட்டு பாருங்களேன். பி ஆஃப் எஃப் given e அப்படின்னா என்ன வரும்? திருப்பியும் p of e intersection f தான் வரும் by p of e வந்து வரும். ஸோ e intersection f வந்து 1/52 and p of e வந்து என்னது? 1/4. ஸோ 1/52 into 4/1 வந்து எனக்கு வரும். ஸோ இது 4 1 டைம் அண்ட் இது வந்து 13 டைம். ஸோ விச் இஸ் 1/13. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ இங்கே சி P of f is equal to 1/13 equal to P of f given E. அப்போது இதிலிருந்து வந்து எனக்கு என்ன தெரியுது? அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் E வந்து எனக்கு எஃப் ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுல எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்றது தான். ஸோ அதை தான் வந்து நம்ம இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை எப்படி எழுதுவோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பி ஆஃப் எஃப்பும் பி ஆஃப் எஃப் கிவன் இயும் வந்து ரெண்டுமே சேம் அப்படின்றது பார்த்தோமா? அப்போ வந்து இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணி வச்சுருந்தோமா, அதை ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் எப்படி எழுதலாம்? பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் கிவன் இ அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போது பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் நான் எப்படி எழுதலாம்? பி ஆஃப் இ அண்ட் பி ஆஃப் எஃப் கிவன் இ நான் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன்? பி ஆஃப் எஃப் கிவன் இ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எஃப். ஸோ இன்டூ பி ஆஃப் எஃப் அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா E and F are said to be independent if P of E intersection F is equal to P of E into P of F அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். E and F are said to be
independent if P of E intersection F is equal to P of E into P of F. அண்ட் இதுவே வந்து 3 ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏபிசி வந்து 3 ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதை எப்படி எழுதுவோம்? ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் சி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 10 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 10 வந்து பார்க்கலாம். Dice is thrown. If E is the event, the number appearing is a multiple of 3. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? E வந்து multiple of 3. And F be the event, the number appearing is even number. So F வந்து என்னது? Number is even number. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபைண்ட் வெதர் இ அண்ட் எஃப் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இ அண்ட் எஃப் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா P of E intersection F is equal to P of E into P of F. இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தேர் இண்டிபெண்ட். ஸோ இ வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இ என்னென்னலாம் வரும்? 3 and 6. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னென்னலாம் வரும் நம்மளுக்கு? 1 2 3 4 5 and 6. அண்ட் எஃப் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் எஃப்ல? 2 4 and 6. அண்ட் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது வந்து வேணும், அதாவது 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வந்து எழுதிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இஸ் n of e by n of s. ஸோ n of e வந்து என்னது? 2 by 6 which is 1 by 3. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் f வந்து என்னது? n of f by n of s which is 3 by 6 1 by 2. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? இதில் வந்து நம்ம இந்த பார்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து என்ன வரும்? என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை என் ஆஃப் எஸ். இது வந்து என்னது? இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 1 by 6 வந்து வரும். ஸோ இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாமா? ஸோ இது வந்து 1 by 6. ஸோ பி ஆஃப் இ into P of F. P of E into P of F is equal to 1 by 3 into 1 by 2 which is 1 by 6. This is equal to P of E intersection F. Therefore, E and F are independent event. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 11 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 11ல an unbiased die is thrown twice. Let the event A be odd numbers on the first throw and B be the event of odd numbers on the second throw. ஸோ 2 டைஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வரும்? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1, 1 1, 2 up to 1, 6. அதே மாதிரி 2, 1 2, 2 up to 2, 6. அதுக்கப்புறம் 3, 1 3, 2 up to 3, 6. and 4, 1 4, 2 up to 4, 6. ஸோ அண்ட் அடுத்தது 5, அப்புறமா 6, 1 6, 2 and 6, 6. ஸோ இங்கே வந்து 5, 1 5, 2 வரும் up to 5, 6. சரியா? ஸோ அப்போ வந்து n of s
2 டைஸ் த்ரோ பண்ணும் போது n of s will be 36. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து ஆட் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் த்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ஆட் நம்பர்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் த்ரோவில் அப்படின்னா 1 3 5 இது எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக வரும் 1,1 1,2 to 1,6 வரைக்கும் வரும். ஸோ அப்போ ஏ வந்து என்னது ஆட் நம்பர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் த்ரோ. ஸோ அப்போ ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னா 1,1ல் ஆரம்பித்து 1,2 அப் டு 1,6 அப்புறமா 3,1 3,2 அப் டு 3,6 அப்புறம் 5,1 5,2 அப் டு 5,6. ஸோ இங்கே வந்து 6 இது ஒரு 6 இது ஒரு 6 அப்போனா 18. ஸோ n of a வந்து எவ்வளோ 18 elements. ஸோ probability of a will be n of a by n of s which is 18 by 36 which is 1 by 2. அடுத்தது probability of b. b வந்து என்ன சொல்லியிருக்காங்க event that odd number on the second throw அப்படின்னு சொல்லியிருக்காங்க. odd number on the second throw. ஸோ அப்போ பியில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும் ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா இதில் வந்து என்னது திஸ் இஸ் ஈவெண்ட் பி. ஈவெண்ட் பி வந்து ஆட் நம்பர் ஆன் த செகண்ட் த்ரோ. அப்போது பியில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும்னா 1,1 2,1 வரும். அதுக்கப்புறமா வந்து அப் டு 6,1 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி 1,3 வரும் 2,3 வரும் அப் டு 6,3. நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் எலமெண்ட் வந்து ஆட் நம்பராக இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். 1,5 2,5 அப் டு 6,5 வரைக்கும் வந்து பார்க்கணும். ஸோ மொத்தமாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ பி ஆஃப் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ n ஆஃப் பி வந்து என்னது மொத்தம் 18 எலமெண்ட்ஸ் வந்து வரும். அண்ட் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 18 by 36 which is 1 by 2 again. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் செக் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ P of A into P of B is equal to 1 by 2 into 1 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் which is 1 by 4. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு P of A intersection B வந்து நம்ம பண்ணணும். ஸோ A intersection B வந்து என்னது that is probability of odd numbers on both rows. இதுதான் வந்து நம்மளுக்கு P of A intersection B வந்து நம்மளுக்கு இருக்கும். அதாவது என்னென்ன எலமெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு வரும் இட் வில் பி அதாவது ஃபர்ஸ்ட் A intersection B வந்து எழுதிக்கிறேன். ஸோ 1,1 வரும் 1,3 1,5 அடுத்தது 3,1 3,3 அப்புறமா 3,5 அடுத்தது 5,1 5,3 அப்புறம் 5,5 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ P of A intersection B வந்து 9 by 36. ஸோ which is 1 by 4. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது P of A into Bயும் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது P of A into Bயும் நம்மளுக்கு வந்து 1 by 4 தான் கிடச்சிருக்கு. A intersection Bயும் 1 by 4 தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ therefore P of A intersection B is equal to P of A into P of B. So therefore A and event B are independent event. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 12 வந்து பார்க்கலாம். Example 12, 3 coins are tossed simultaneously. Consider the event E.
3 heads or 3 tails. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3 காயின்ஸ் டாஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும், 8 சாம்பிள் ஸ்பேசஸ் வந்து வரும். நீங்கள் டேபிள் போட்டோ வந்து போட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரியோ வந்து எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து 8 சாம்பிள் ஸ்பேசஸ். ஸோ n ஆஃப் s இஸ் 8 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா E வந்து 3 head or 3 tail அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும், 3 heads இல்லை 3 tail அப்படின்னா HHH, அதுக்கப்புறமா TTT, இதுதான் வந்து இது. அடுத்தது எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 heads, அதாவது மினிமமாக வந்து 2 heads இருக்கணும், மேக்ஸிமமாக 3 heads கூட வந்து இருக்கலாம். ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன வரும், HHH வரும், HHT, HTH, THH, இந்த 4 வந்து வரும். அடுத்தது ஜியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 2 heads, மேக்ஸிமமாக 2 heads வந்து வரணும், மினிமமாக ஹெட் இல்லாமல் கூட வந்து இருக்கலாம். அதுதான் வந்து ஜியில் வரக்கூடிய எலமெண்ட்ஸாக இருக்கும். மேக்ஸிமமாக 2 heads வந்து வரும். ஸோ HTH, அதுக்கப்புறமா HTHH, HTT, அதுக்கப்புறமா THT, TTH, அதுக்கப்புறமா TTT. ஸோ இதெல்லாம் தான் வந்து எலமெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஆஃப் தி பேர்ஸ் E, F, E, G and F, G which are independent, அதாவது இங்கே கொடுத்துருக்க பேர்ஸில் எது வந்து இண்டிபெண்ட் அண்ட் எது வந்து டிபெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, E, F. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், P ஆஃப் E, Fன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ P ஆஃப் E இன்டர்செக்ஷன் F இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் E இன்டூ P ஆஃப் F. இதுதான் வந்து வரும். எதுக்கு, இண்டிபெண்ட் அப்படின்னா இந்த கண்டிஷனை வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது E, G. ஸோ P ஆஃப் E இன்டர்செக்ஷன் Gனா P ஆஃப் E இன்டூ P ஆஃப் G. அடுத்தது வந்து F, G. ஸோ P ஆஃப் F இன்டர்செக்ஷன் G இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் F இன்டூ P ஆஃப் G வந்து வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E கண்டுபிடிச்சிக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் F, ப்ராபபிலிட்டி ஆஃப் G, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E வந்து என்னது, N ஆஃப் E பை N ஆஃப் S. இது எழுத வேண்டாம், சரி சில பேருக்கு புரியல அப்படின்னா அவங்களுக்காக வந்து நான் எழுதுறேன். ஸோ N ஆஃப் E வந்து என்னது, 2 பை சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. ஸோ 2 by 8 which is 1 by 4. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் F வந்து என்ன வரும், 1 2 3 4. ஸோ N ஆஃப் F பை N ஆஃப் S. ஸோ 4 by 8 which is 1 by 2. ஸோ அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் G வந்து வேணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் G வந்து என்னது, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது Gயில், 1 2 3 4 5 6 7 வந்து இருக்குது. ஸோ அப்போனா 7 N ஆஃப் G பை N ஆஃப் S. ஸோ 7 by 8. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், E இன்டர்செக்ஷன் F. இங்கே என்ன, E இன்டர்செக்ஷன் F, E இன்டர்செக்ஷன் G, F இன்டர்செக்ஷன் G வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது E இன்டர்செக்ஷன் F வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து வரும், E இன்டர்செக்ஷன் Fல வெறுமையாக H மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வரும், which is equal to 1. So probability of E intersection F is equal to 1 by 8 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது F இங்கே இது E intersection G பண்ணிடலாம், E intersection G. ஸோ Eக்கும் Gக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வெறுமையாக வந்து நம்மளுக்கு என்ன வரும், E intersection
ஜியில் வெறுமையாக டிடிடி மட்டும்தான் வந்திருக்கு. சாரி, டிடிடி தான் வந்திருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஜி வந்து என்ன வரும், 1/8 வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது எஃப் இன்டர்செக்ஷன் ஜி. ஸோ எஃப் இன்டர்செக்ஷன் ஜி வந்து இல்லை என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹெச்டி வரும், ஹெச்டிஹெச் வரும், அதுக்கப்புறமா டிஹெச்ஹெச் வந்து வரும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி இஸ் ஸோ 3/8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப். ஸோ எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/8. அந்த இங்கே வந்து பி ஆஃப் இ வந்து என்னது, இட் இஸ் 1/4 இன்ட்டு பி ஆஃப் எஃப் வந்து 1/2 விச் இஸ் 1/8. ஸோ இங்கே வந்து இண்டிபெண்ட் தான். ஸோ திஸ் இஸ் இண்டிபெண்ட். அடுத்தது P of F intersection G வந்து பண்ணலாம். ஸோ P of F intersection G வந்து என்னது 1/8 வந்து தெரியும். அண்ட் P of F into P of G. ஸோ P of F is 1/2 into G வந்து 7/8. ஸோ which is 7/16 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி, பி ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் ஜிக்கு வந்து நம்மளுக்கு 3/8 வந்து வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் நாட் ஈக்குவல், அதாவது இங்கே வந்து 3/8 வந்திருக்கு அண்ட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ பி ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் ஜி இஸ் நாட் ஈக்குவல் பி ஆஃப் எஃப் இன்டு பி ஆஃப் ஜி. அடுத்தது வந்து P of E intersection G is equal to P of E into P of G அப்படின்னு வந்து கொடுத்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே P of E intersection Gக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, E intersection G is 1/8 அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, P of E into P of G. P of E is 1/4 into G வந்து 7/8 which is 7/32. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இது வந்து 1/8 which is not equal. So P of E intersection G is not equal to P of E into P of G. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, hence the events E and F are independent and the events E and G and F and G are dependent அப்படின்னு வந்து நம்ம எழுதி கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 13 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 13, prove that if E and F are independent events then so are the events E and F dash அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, prove that if E and F are independent அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. then so are the events E and F dash அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த சம்மில் வந்து எது கிவன், P of E intersection F is equal to P of E into P of F. இதான் வந்து given. Events E and F dash, அதாவது to prove that. ஸோ எக்ஸாம்பிள் 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, prove that if E and F are independent events then
then so are the events E and F dash. ஸோ அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இ அண்ட் எஃப் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் P of E intersection F dash is equal to P of E into P of F dash. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வென் டயக்ராமில் ஸோ இப்போ வந்து இங்கே இஎன்எஃப் வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்னது, இந்த போர்ஷன் வந்து என்னது, திஸ் போர்ஷன் இஸ் இ இன்டர்செக்ஷன் எஃப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்டு இப்போ இது வந்து இ, இது வந்து எஃப், சரியா. ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு நம்ம எழுதலாம், திஸ் இஸ் இ மைனஸ் என்ன, எதோட மைனஸ் பண்ணுறோம், இ இன்டர்செக்ஷன் எஃப் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதே மாதிரி இந்த பார்ட் என்ன எழுதலாம், எஃப் மைனஸ் இ இன்டர்செக்ஷன் எஃப் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாமா, அதாவது என்னது, ஈல இருக்கிற எலமெண்ட்ஸு மைனஸ் இன்டர்செக்ஷன் எஃப், அதை வந்து நான் எடுக்கும் போது எனக்கு வந்து என்ன, இந்த போர்ஷன் அதாவது இந்த நான் லைன் பண்ணியிருக்கேன்ல அந்த இடம் மட்டும் எனக்கு வந்து கிடைக்கிது அக்கார்டிங் டு த டயக்ராம். அதுதான் நான் ஷேட் பண்ணியிருக்க ரீஜன் மட்டும் வேணும்னா நான் எப்படி எழுதணும், இ மைனஸ் இ இன்டர்செக்ஷன் எஃப் அப்படின்னு வந்து நான் எழுதுவேன். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு டயக்ராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு டயக்ராம்ல சி, ஸோ இது வந்து இ, இது வந்து எஃப்னு வந்து இருக்கட்டும். ஸோ எஃப் டேஷ் அப்படின்னா நான் எதெல்லாம் வந்து எஃப் டேஷ்ன்னு சொல்லுவேன், எஃப் டேஷ் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எஃப் அப்படின்னா வந்து என்ன மீனிங்கு, ஏ மைனஸ் அதாவது யூனிவர்சல் செட்டு, அதாவது த ஃபுல் திங் மைனஸ் இந்த எஃப் பார்ட்டை மட்டும் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து எஃப் டேஷ் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம் இல்லை. ஸோ அப்போனா எதெல்லாம் வந்து எஃப் டேஷ், இந்த பார்ட் நான் வந்து லைன் பண்ணுறது எல்லாமே வந்து எஃப் டேஷ். ஸோ திஸ் இஸ் இந்த நான் ஷேட் பண்ணாதது வந்துட்டும் எஃப். ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் திஸ் ஃபுல் போர்ஷன் இஸ் எஃப் டேஷ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாமா. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும், இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் தான் வந்து வேணும். அப்போ அது வந்து எது வரும், இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் அப்படின்னா எலமெண்ட்ஸ் இன் இ அண்ட் எலமெண்ட்ஸ் இன் எஃப் டேஷ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எஃப் டேஷ்ன்றது இது ஃபுல்லாக, இன்றது வந்து என்னது, இந்த ஃபுல் சர்க்கிள். ஆனால் வந்து இன்டர்செக்ஷன் நான் பண்ணும் போது எனக்கு இந்த போர்ஷனை மட்டும்தான் வந்து நான் எடுத்துப்பேன். நான் அந்த பிளாக் கலரில் போட்டிருக்கேன்ல இந்த போர்ஷனை மட்டும்தான் வந்து எடுத்துப்பேன். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ். இப்போ வந்து நான் அதை தான் ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணணும், இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இ இன்டு பி ஆஃப் எஃப் டேஷ் அப்படின்றது தான் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே ப்ரூஃபில் நான் வந்து இப்போ இங்கே ரெண்டு டயக்ராமையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷுக்கும் இ மைனஸ் இ இன்டர்செக்ஷன் எஃப்பும் ரெண்டும் ஒரே போர்ஷன் தான். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் வந்து இதை எழுதலாமா. ஸோ அப்போது பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இ மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப். இதை வந்து ப்ராபபிலிட்டி போட்டு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பி ஆஃப் இ வந்து அப்படியே வந்துடும் மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து என்னது, பி ஆஃப் இ இன்டு பி ஆஃப் எஃப். இப்போ பி ஆஃப் இயை மட்டும் நான் காமனாக வெளில எடுக்கிறேன், விச் இஸ் 1 மைனஸ் பி ஆஃப் எஃப்னு வந்து வரும். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் எஃப் அப்படின்னா வந்து என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் எஃப், அதுதான் வந்து அர்த்தம். 1 மைனஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல 10th பி ஆஃப் எஃப் பிளஸ் பி ஆஃப் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து இது இந்த பக்கம் எழுதியிருக்கோம். அப்போ எது, பி ஆஃப் எஃப். ஸோ பி ஆஃப் இ இன்டு பி ஆஃப் எஃப் டேஷ் அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் டேஷ். உங்களுக்கு வந்து புக்கில் வந்து வேறு மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கில் வந்து என்னமா எடுத்திருக்காங்க அப்படின்னா
ஸோ இங்கே this is E intersection F dash. இது வந்து E intersection F. And இது வந்து என்னது? This one is E dash intersection F வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் வந்து இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து இ இன்டர்செக்ஷன் எஃப், அதாவது இந்த மிடில் போர்ஷன், அண்ட் இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ், இது வந்து ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்னது? அது வந்து டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ரெண்டுத்துலேயுமே காமன் எலமெண்ட்ஸ் வந்து இருக்காது, அதான் வந்து அர்த்தம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு. ஸோ இ வந்து இது வந்து செகண்ட் மெத்தட், இது வந்து புக்கில் கொடுத்துருக்க மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இங்க வந்து என்ன எழுதலாம்? இ வந்து எப்படி எழுதலாம்னா இஸ் ஈக்குவல் டு இ இன்டர்செக்ஷன் எஃப் யூனியன் இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதாவது ஈன்றது இந்த ஃபுல் சர்க்கிள், அப்போனா என்ன வரும்? இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷும் இ இன்டர்செக்ஷன் எஃப்ஐயும் யூனியன் பண்ணும் போது எனக்கு இ வந்து கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு நான் வந்து இதை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ பி ஆஃப் இ மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டேஷ் அப்படின்னு வந்து எனக்கு இருக்குது. ஸோ இப்போ இங்கே பி ஆஃப் இ வந்து இருக்கா, minus P intersection F என்னது? P of E into P of F is equal to P of E intersection F dash அப்படின்னு வரும். P of E காமனாக எடுத்தா 1 minus P of F அப்படின்னு வந்து வரும், which is probability of E intersection F dash, and P of E into P of F dash is equal to probability of E intersection F dash, and hence proved. நீங்கள் ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் வந்து போட்டுக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 14 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 14ல if A and B are two independent events, then the probability of occurrence of at least one of A and B is given by அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவனில் A and B are two independent events அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா P of A intersection B will be equal to P of A into P of B. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் தட் then the probability of occurrence of at least one of A and B வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது probability of at least one of A and B is equal to அப்படின்னா என்ன அர்த்தம்? P of A union B is equal to 1 minus P of A dash into P of B dash, அதான் வந்து அர்த்தம். ஸோ P of A union B is equal to என்னது? ஃபார்முலா நமக்கு தெரியும், P of A plus P of B minus P of A intersection B. இது வந்து இப்போ இந்த ரெண்டு பார்ட்டி P of A intersection B எப்படி எழுதலாம்? P of A plus P of B வந்துடும். A intersection Bக்கு P of A into P of B, ஏன்னா ஆல்ரெடி அவங்க இண்டிபெண்ட் ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் P of A plus P of B காமனாக எடுத்தோம்னா 1 minus P of A அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ P of A plus P of B into P of, இது வந்து P1 minus P of A வந்து எப்படி எழுதலாம்? P of A dash அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். நம்மளுக்கு P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ P of A plus P of B எழுதிக்கிறோம், இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக P of A into P of B அப்படின்னு வந்து எழுதுகிறோம். ஸோ P of A அப்படியே எழுதிக்கிறேன் ப்ளஸ் P of
பி வந்து வெளியில் எடுக்கிறேன் காமனாக 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு வந்து எனக்கு வரும். ஸோ இது வந்து பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி இன்டூ பி ஆஃப் ஏ டேஷ் அப்படின்னு வந்து எனக்கு வரும். இங்கே ஏ டேஷ் இருக்கிறதுனால இதையும் நான் மாற்றுறேன். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ் அப்படின்னு மாற்றுறேன் ப்ளஸ் பி ஆஃப் பி இன்டூ பி ஆஃப் ஏ டேஷ் அப்படின்னு வந்து எழுதுறேன். இப்போ 1 அப்படியே எடுத்துக்கிறேன், மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷை வெளியில் காமனாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், இங்கே 1 இதை வெளியில் எடுத்துட்டா 1 வந்துடும், பாசிட்டிவ் ஆகிடும், மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், இங்கே பாசிட்டிவ் இருக்குது இங்கே மைனஸ் ஆகிடும், பி ஆஃப் பி அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ் இன்டூ பி ஆஃப் பி டேஷ் அப்படின்னு வந்து வந்துடும். திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் ஏ யூனியன் பி அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 13.2 ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.